ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். மகா ஃபோனில் யாருக்கிட்டையோ பேசிக்கிட்டு விஜய் வந்து சூர்யாவோட பழைய வீட்டுக்கு போக சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்குற சித்ரா வந்து ஏதேதோ பண்ணி எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி காருக்குள்ளார பயந்து போய் உட்காந்துருக்காங்க. இங்கே பிரபா பார்த்தோம் அப்படின்னா அனாமிகாவை ஜெயிலில் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா காணா, அதெல்லாம் செஞ்சது நீ தான் தெரிஞ்சால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக மிரட்டிட்டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ நான் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு காரணமே நீ தான், நீ பண்ண திட்டத்தால் தான் இப்போ எனக்கே அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னு தோணிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் செம்மையாக பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவுக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதுக்கப்புறம் கௌதம் முன்னாடி இருந்து அந்த ஆதாரத்தெல்லாம் கொடு அப்படி இப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஐஸ்வர்யா ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க. இருந்தாலும் கௌதம் வந்து ரொம்பவுமே கோவமாக ரவுடித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சூர்யாவோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் வந்திருக்காங்கிற விஷயத்தை சித்ரா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட நெட்வொர்க்கோட அந்த விஷயத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கெஸ் பண்ணேன். அதான் மகா போட்ட திட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே போனதுக்கப்புறம் பதட்டத்தோடு இவங்க ஃபோன் பண்ணுவாங்க, இங்கேருந்து யாருக்கு ஃபோன் பண்ணிச்சு அல்லது இவங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி போய் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா கட்டியிருந்த ஸ்மார்ட் வாட்சை வச்சு இப்போ ட்ராக் பண்ணி அவங்க இருந்த இடத்துக்கு போகிறாங்க. அவங்க இருந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ஐஸ்வர்யா கிட்ட வந்து கௌதம் வந்து ரொம்ப கோவத்தோடு பேசுகிறாங்க. நான்லாம் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சித்ரா வந்து அதை எப்படியா தடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் மகா வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. இது எல்லாமே சூர்யாவோட ஏற்பாடு. ஐஸ்வர்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லி சூர்யா அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சதுனால ஐஸ்வர்யா கையில் அந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தாங்க. அப்படிங்கும்போது என்னன்னாலும் எமர்ஜென்சி யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம பெரிய ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. அதை வச்சு இப்போ மகா வந்து கண்ணும் பிடிச்சிட்டாங்க இவங்க எங்கே இருக்க இடத்த. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் வந்து பயங்கரமாக மிரட்டி உதச்சி பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாட்ட கேட்டுட்டு கடைசியில் அங்கேருந்து தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா இருக்கிற இடத்த வந்து எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பார்த்தோன்னா எல்லாரும் ரொம்ப பதறி போகிறாங்க. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லி மகா ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குறாங்க. அப்படியே ஐஸ்வர்யா அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. சித்ரா கிட்ட போய் கோடீஸ்வரி கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாரும் ரொம்ப அதிர்ந்து போகிறாங்க. இப்போ கோடீஸ்வரெலாம் ரொம்பவுமே கொதிச்சு போய் இப்போ சித்ரா கிட்ட போய் பேசுகிறாங்க. சித்ரா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, கௌதம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கத்து பேசுகிறாங்க. ரொம்பவுமே ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கத்து பார்த்தா கௌதமும் கூட இருந்த ரவுடிங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இவங்கெல்லாம் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படினாலும் ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இன்னையோட எல்லாமே ஆட்டம் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கௌதம் பிடிச்சி செம்மையாக வான் பண்ணாங்கல்ல. கௌதம் செஞ்ச தப்புக்கெல்லாம் கௌதமுக்கு வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பார்த்தா செம்ம சூப்பரான ஒரு ட்விஸ்டிங் ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ ஐஸ்வர்யா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தா வயிற்றில் வலி வந்துடுது, பாப்பா வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுமே இப்போ அங்கேயே அவங்களுக்கு பிரசவம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரி ஏற்பாடு பண்ணி அதுக்குண்டான ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் சித்ரா அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கலங்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இப்படி ஒரு மூமெண்ட்டில் கௌதமும் கண்டிப்பாக திருந்தி வெளியில் வந்து எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போது ஸ்டோரியை செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பார்க்கலாம் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ப்ரோமோ எல்லாம் எப்படி வரப்போகுது, அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி வேறு லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.